ஒரு கிரைம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை ப்ரெடிக்ட் பண்ணி தடுக்க முடியுமா? அதுவும் வெறும் மேத்ஸ் கணக்க மட்டும் யூஸ் பண்ணி. வாங்க நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு டிவி ஷோல வர்ற ஒரு ஜபர்தஸ்தான கதையை வச்சு இந்த கேள்விக்கு பதில் என்னன்னு பார்க்கலாம். சரி, வாங்க இந்த கதைக்குள்ள நாமளும் டைவ் பண்ணலாம். இதுல சார்லின்னு ஒரு மேத்ஸ் ஜீனியஸ் இருக்காரு. அவரோட அண்ணன் டான் ஒரு FBI ஏஜென்ட். இப்ப நம்ம சார்லியோட மிஷன் என்ன தெரியுமா? மேத்ஸை மட்டும் வச்சு கிரிமினல்ஸ் அடுத்ததா எங்க எப்போ அட்டாக் பண்ணுவாங்கன்னு எக்தம் பின் பாயிண்ட் பண்றது தான். முடியுமா? பாப்போம். இந்த கதையோட ஆரம்பமே ஒரு பேங்க் ராபர்ட்ஸ் கேங்ல இருந்து தான். அவங்களுக்கு பேரு சாம் ஸ்கூல் பாய்ஸ். ஏன் அவங்களுக்கு அப்படி ஒரு பேரு? ஏன்னா அவங்க கொள்ளையடிக்கும் போது ரொம்பவே பொல்லைட்டா, கொஞ்சம் கூட வயலன்ஸ் இல்லாம நடந்துக்கிட்டாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? இவங்க கிட்ட இருக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவங்க ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்தாங்க. பொதுவா கிரிமினல்ஸ் கிரீச்சர்ஸ் ஆஃப் ஹேபிட்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்குன்னு சில பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஆனா இவங்களோடது ஒரு பெர்ஃபெக்ட் பேட்டர்ன். எப்ப பார்த்தாலும் ஒரே நாள் ஒரே நேரம் கொள்ளையடிக்கும் போது கூட ப்ளீஸ் தேங்க்யூன்னு சொல்றதுன்னு அவங்க ரூட்டீன் ரொம்பவே கிளியரா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, வெறும் 8 மாசத்துல 1 இல்ல 2 இல்ல 16 பேங்குகள்ல கொள்ளையடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் ஒரே மாதிரி ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணதால நம்ம மேத் ஜீனியஸ் சார்லிக்கு அனலைஸ் பண்றதுக்கு எக்கச்சக்க டேட்டா கிடைச்சது. ஸோ இந்த டேட்டாவை வச்சு ப்ராபபிலிட்டி மாடலிங், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்னு பெரிய பெரிய கான்செப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சார்லி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷனை உருவாக்குறார். இந்த ஈக்குவேஷன் அந்த சாம் ஸ்கூல் பாய்ஸ் அடுத்ததா எங்க எப்போ கொள்ளையடிக்க போறாங்கன்னு கிட்டத்தட்ட 100% அக்யூரசியோட ப்ரெடிக்ட் பண்ணணும்னு அடிச்சு சொல்றார். அவரோட கான்ஃபிடன்ஸை இந்த கோட் அப்படியே காட்டுது பாருங்க. தன்னோட மேத் மேல அவருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனா அவரோட காலீக் ஒருத்தர் ஒரு முக்கியமான வார்னிங் கொடுக்கறார். ப்ரிடிக்ஷனை கண்ட்ரோல்னு தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு. அது ஒரு ஃபோர் ஷேடோயிங் மாதிரி. சரி, அடுத்ததா அந்த அரெஸ்டுக்கான நாள் வருது. அங்க என்னதான் ஆச்சுன்னு பார்க்கலாம். சார்லியோட ப்ரெடிக்ஷனை மட்டுமே நம்பி FBI ஒரு பெரிய ஸ்டிங் ஆபரேஷனுக்கு பிளான் பண்றாங்க. ஷார்லியோட மேத்ஸ் 100% கரெக்ட். ராபர்ஸ் அவர் ப்ரெடிக்ட் பண்ண அதே பேங்க்குக்கு ப்ரெடிக்ட் பண்ண அதே நேரத்துல வந்துட்டாங்க. எல்லாம் பிளான் படி நடக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனா திடீர்னு மொத்த சிச்சுவேஷனும் தலைகீழா மாறுது. FBI எதிர்பார்த்த அந்த பொலைட் ராபர்ஸ் இவங்க இல்லவே இல்ல. ப்ரெடிக்ஷன் எங்க நடக்கும்னு கரெக்டா சொல்லிருச்சு. ஆனா யாரு வருவாங்கன்றதுல ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. 2 பொலைட்டான அன்ஆர்ம்டு ஆளுங்களை எதிர்பார்த்த இடத்துக்கு 6 பேர் கொண்ட பயங்கரமான ஆயுதங்களோட ஒரு மிலிட்டரி க்ரூ மாதிரி ஒரு டீம் வந்து இறங்குது. இதோட ரிசல்ட் ஒரு பெரிய டிசாஸ்டர். FBI ஒரு பயங்கரமான ஆம்புஷ்ல மாட்டிக்கிட்டாங்க. துப்பாக்கிச்சூடு, வெடிகுண்டுன்னு அந்த இடமே போர்க்களம் மாதிரி ஆகிடுச்சு. இதுல ஒரு FBI ஏஜென்ட் தன்னோட உயிரையும் இழந்தார். ஒரு பெர்ஃபெக்ட் ஈக்குவேஷன் ஒரு பெரிய ட்ராஜடிக்கு வழிவகுத்துடுச்சு. இதெல்லாம் லைவா பார்த்துட்டு இருந்த சார்லிக்கு இது ஒரு பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்துச்சு. தன்னோட நம்பர்ஸ், தன்னோட லாஜிக் இப்படி ஒரு சாவுக்கும் குழப்பத்துக்கும் காரணமாயிடுச்சுன்னு தாங்கிக்கவே முடியாம அவர் கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆயிட்டார். அந்த ஏஜென்டோட மரணத்துக்கு தானே காரணம்னு ஃபீல் பண்றார். FBIக்கு அந்த புது கேங்கை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றதை விட்டுட்டு அவரோட கேரேஜ்க்கு போய் P vs NP ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயும் சரி மேத்ஸ்லயும் சரி ரொம்ப ஃபேமஸான, இன்னி வரைக்கும் யாராலையும் சால்வ் பண்ணவே முடியாத ஒரு ப்ராப்ளம். ஒரு முடிவே இல்லாத பசில் மாதிரி இது. அப்போ அந்த மேத் ஏன் ஃபெயில் ஆச்சு? இந்த முக்கியமான கேள்விக்கு சார்லி பிசிக்ஸ்ல இருந்து ஒரு ஃபேமஸ் கான்செப்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுதான் இங்க டர்னிங் பாயிண்ட். அவர் இதுக்கு ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபலை வச்சு விளக்கம் சொல்றார். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணும்போதே அதோட தன்மையை நீங்க மாத்திடுறீங்க. நீங்க பாக்குறதாலேயே அதோட அவுட்கம் மாறிடும். மைண்ட் பெண்டிங்கா இருக்குல்ல? இப்படி இமேஜின் பண்ணி பாருங்க. ரொம்ப சின்னதா ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அதை நீங்க பார்க்கணும்னா அது மேல லைட் அடிக்கணும். ஆனா அந்த லைட் பட்ட உடனே அந்த எலக்ட்ரானோட பொசிஷன் மாறிடும். பாத்தீங்களா? நீங்க அப்சர்வ் பண்ணீங்க, அதாவது நீங்க பாத்தீங்க. அந்த ஆக்ஷனாலே அதோட ரியாலிட்டி மாறி போச்சு. இப்போ இதுக்கும் நம்ம கேஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு பாருங்க. FBI தங்களை வாட்ச் பண்றாங்கன்னு அந்த ராபர்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. அதுதான் அப்சர்வேஷன். அந்த நிமிஷமே அவங்க தங்களோட பேட்டர்னை முழுசா மாத்திக்கிட்டாங்க. பொலைட்டான திருடர்கள் ஒரு வைலண்டான மிலிட்டரி க்ரூவா மாறிட்டாங்க. ஏன்னா அவங்களை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஏன்னு காரணம் புரிஞ்சாலும் அந்த எமோஷனல் டேமேஜ் சரியாகல. சார்லி இன்னமும் அந்த கராஜ்குள்ளேயே ரியல் வேர்ல்ட அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. சார்லி இப்படி பண்றது இது முதல் தடவை இல்ல. அவங்க அம்மாவை கேன்சர்னு தெரிஞ்சப்போவும் அந்த இமோஷனல் பெயினை ஹேண்டில் பண்ண முடியாம இதே அன்சால்வபிள் மேத் ப்ராப்ளம்குள்ள தான் போய் ஒழிஞ்சுக்கிட்டார். அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்ல. அவரோட அப்பா சொல்றார், சார்லி இந்த மாதிரி முடிவே இல்லாத ப்ராப்ளம்ஸை ஒரு எஸ்கேப் ரூட்டா யூஸ் பண்றான்னு. வாழ்க்கையில வர்ற கஷ்டமான எண்டிங்ஸை ஃபேஸ் பண்ணாம இருக்க இது ஒரு வழி. அது அவங்க அம்மாவோட நோயா இருந்தாலும் சரி, இல்ல இப்போ அவனோட ஈக்குவேஷனோட ஃபெயிலியரா இருந்தாலும் சரி. சோ இந்த கதையோட முக்கியமான டேக்அவே இதுதான். மேத் ஒரு ரொம்ப பவர்ஃபுல் டூல், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா மனுஷங்களோட குழப்பமான அன்பிரிடிக்டபிளான வாழ்க்கையிலேருந்து நம்மளை காப்பாத்துற ஒரு கவசம் கிடையாது. இந்த உண்மையை தான் சார்லி கடைசியில ரியலைஸ் பண்றாரு.
இந்த முழு கதையும் நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. நம்ம வாழ்க்கையில லாஜிக்கும் நம்பர்ஸ்க்கும் உண்மையான பர்பஸ் என்ன? அது நம்ம லைஃபை கண்ட்ரோல் பண்றதுக்காகவா இல்ல அதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காகவா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?